Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நல்ல சாஃப்ட்டா டேஸ்டான பிடி கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். இது செய்யிறதுக்கு வெறும் 10 நிமிஷம் போதும். சுலபமாவும் நல்ல டேஸ்டாவும் செய்யலாம். விநாயகருக்கு இந்த மாதிரி ஒரு கொழுக்கட்டை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, நல்ல டேஸ்டா இருக்கும். இப்போ ஒரு கடாயை ஹீட் பண்ணிட்டு இதுல ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு சேர்த்திருக்கேன். கருப்பு எள்ளு சேர்த்துட்டு நல்லா பொரியட்டும். நல்லா வெடிச்சு வந்ததுக்கு அப்புறமா இதை எடுத்து தனியா தட்டுல வச்சிடலாம். அதே கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா இது கூட ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. தேங்காய் துருவல் கொஞ்சம் ஈரப்பதம் போகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். இந்த மாதிரி வறுத்துட்டு நம்ம கொழுக்கட்டை செய்யும்போது சாப்பிட்றப்ப கொழுக்கட்டை நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அதே கடாயில் ஒரு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. எந்த கப்பில் நம்ம பச்சரிசி மாவு எடுக்கிறோமோ அதே கப்பில் தண்ணி சேர்த்துருக்கேன். இது கூட 1 கப் பச்சரிசி மாவுக்கு 3/4 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. கரெக்டான இனிப்பாக இருக்கும். வெல்லம் சேர்த்துட்டு வெல்லம் நல்லா கரைஞ்சு கொதிக்கட்டும். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. 1 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் கொழுக்கட்டை மாவு கடையில் வாங்கின மாவு தான் செய்கிறேன். அதுலேயே நல்லா அந்த மாதிரி நம்ம கொதிக்க வச்சு நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம கொழுக்கட்டை செய்யும்போது நல்லா சாஃப்டாக வரும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கலந்ததுக்கப்புறமா இதை எடுத்து ஆற வச்சுருங்க. நல்லா வெந்திருக்கும். ஓரளவுக்கு இதுலேயே நல்லா வெந்துடும். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இந்த டயத்தில் நம்ம வறுத்து வச்சுருந்த எள்ளு சேர்த்துக்கலாம். இது கூட வறுத்து வச்சுருந்த தேங்காய் துருவல் சேர்த்துக்கிற போகிறோம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இது கூட வறுத்த வேர்க்கலையே நல்லா பொடி பண்ணிவிட்டு இது கூட சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எல்லாமே நல்லா லைட்டாக கொஞ்சம் கையில் நெய் தடவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கிற போகிறோம். எல்லா சைடும் ஈவனாக எள்ளு தேங்காய்லாம் பரவணும், அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா பிணைஞ்சாச்சு. சின்ன சின்ன உருண்டையாக எடுத்துகிட்டு விரல்களால் வச்சு நல்லா டைட்டாக அமுக்குனிங்கன்னா நம்மளுக்கு சூப்பரான ஒரு ஷேப் கிடச்சிரும். இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி கொடுங்க. நம்மளோட பிடி கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ரெடி பண்ணிவிட்டு இந்த மாதிரி இட்லி சட்டியில் வச்சு வேக வைக்க போகிறோம். ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ நம்மளோட டேஸ்டியான கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. சுலபமாக செய்யக்கூடிய இந்த பிடி கொழுக்கட்டை விநாயகருக்கு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், நல்லா சாஃப்டாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.